அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே கியாமத்துடைய நாளையிலே அந்த நேரத்தில் எல்லா மனிதர்களும் நிர்வாணமாக உரியானாக நின்று கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணத்துடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நாம் நரகவாதியா, சொர்க்கவாசியா, நல்லடியார்களா, கெட்டடியார்களா, அல்லாஹ் நம்ம எப்படி சோதிப்பான், எப்படி விசாரிப்பான் என்கிற அந்த பயத்திலே, அச்சத்திலே, நடுக்கத்திலே நின்று கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஒரு கிதாப், ஒரு புத்தகத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். மலக்குகளை கொண்டு அல்லாஹ் கொடுப்பான். என்ன புத்தகங்க? புத்தகத்துடைய பேர் என்ன? அமால் நாமா என்கிற பட்டோலி. அது யார் வலது கரத்தில் வாங்குகிறார், கொடுக்கும் போதே கை மேல போகுமா. நிற்கக்கூடியவர்கள் அச்சத்தோடு, பயத்தோடு, பதட்டத்தோடு நின்று கொண்டிருப்பார். அந்த தருணத்திலே அந்த கிதாபை கொடுக்கும் போது யாருடைய கரங்கள், வலது கரங்கள் மேலே சென்று அந்த புத்தகத்தை வாங்குகிறதோ அவர்கள் சொர்க்கவாசி என்பதாக அடையாளம். யாருடைய கரங்கள் இடது கரத்தை மேலே தூக்கி அந்த புத்தகத்தை, ஆமால் நாங்கள் புத்தகத்தை வாங்கி ஒரு நரகவாதி என்பதாக அடையாளம். இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா, எந்த மனிதர்கள் அமால் நாமா என்ற பட்டோலியை வலது கரத்தில் வாங்குகின்ற அவர்களுக்கு அல்லாஹுடைய கேள்வி கணக்கு லேசாக இருக்கும். இடது கரத்தில் வாங்குகின்ற மனிதர்களுக்கு கேள்வி கணக்கு கடினம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கூறுகிறார்கள். அந்த புத்தகத்தில் என்னங்க அப்படி இருக்குது? குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறான், அதை வாங்கியதற்கு பிறகு சொல்வார்களாம், மாலி ஹாதல் கிதாப், அல்லது என்ன புத்தகம் என்று கேட்பார்களாம். அந்த புத்தகத்தை அல்லாஹ் திறந்து பார் என்று சொல்லுவான். ஒவ்வொரு மனிதர்களிடத்தும் கொடுத்து அந்த புத்தகத்தை திறந்து பார் என்று அல்லாஹ் சொல்லுவான். அடியார்கள் திறந்து பார்ப்பார்கள். அதில் பார்த்தீங்கன்னா, மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹசாஹா வ வஜது மா அமிலு ஹாதிரா. அதை வாங்கிட்டு ஒவ்வொரு மனிதனும் ஆச்சரியப்பட்டு சொல்வார்களாம், யா அல்லாஹ், உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் செய்த எல்லா நல்ல அமல்களும் எல்லா தீமைகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒன்றும் விடுபட்டு இருக்காது. தூங்குவதிலிருந்து, தும்பியதிலிருந்து, பேசியதிலிருந்து, வாழ்க்கை நடத்தியதிலிருந்து, வியாபாரம் செய்வதிலிருந்து, தொழுகையில் இருந்து, நோன்பில் இருந்து, ஜகாத்தில் இருந்து, ஹஜ்ஜில் இருந்து எல்லாம் பதிவு செய்யப்பட்ட புத்தகம் தான் அமானா புத்தகம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அமால் நாமாவுடைய புத்தகத்தை வலது கரத்தில் பெற்று சொர்க்கவாசியாக செல்கின்ற தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.